இன்றைக்கி வெண்டைக்காய் தோசை ஊத்தப்பம் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். Hi everyone, welcome to California. You're watching Indian Cooking with Suganthi. இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப சுலபமான, ரொம்ப ருசியான, ரொம்ப சத்தான ஒரு ஸ்நாக் ஐட்டம் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் காமிக்க போகிறேன். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணலாம், லஞ்சுக்கு பண்ணலாம், ராத்திரி டின்னருக்கும் பண்ணலாம். வெண்டைக்காய் தோசை, வெண்டைக்காய் ஊத்தப்பம். வெண்டைக்காய் ரொம்ப சத்து நிறைந்தது. இதில் நிறைய நார் சத்து இருக்குது. இதில் நிறைய மெக்னீஷியம், கால்சியம் இருக்குது. நிறைய வைட்டமின்ஸ், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் K1 இருக்குது. இருதய கோளாறுக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இது கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வெண்டைக்காயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி தோசை மாவு. இது ஏன் இப்படி டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இது கைண்ட் ஆஃப் ஹெல்த்தி இட்லி தோசை மாவு. நான் என்ன பண்ணேன், 2 கப்பு உருண்டை உளுந்து, 2 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு பாசிப்பருப்பு, முழுசாக தோலோட பாசிப்பருப்பு. அதை 5 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி ஒன்றாவே அரைச்சேன். அண்ட் தென் அதோட ஊற வைக்கும்போது 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சேன். 5 மணி நேரம் எல்லாத்தையும் ஊற வச்சு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டேன். அண்ட் 8 மணி நேரம் ஃபர்மெண்டேட் பண்ணேன். ஃபர்மெண்டேட் பண்ணாமல் அரைச்ச உடனேயே நீங்கள் தோசை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ஈனோ இல்லை பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தோசை நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். ஏன்னா லைக் ஊத்தப்பம்க்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ யூ கேன் மேக் இட் லைக் தோசை, தென் தோசையும் பண்ணலாம், ஊத்தப்பம் மாதிரி பண்ணலாம். ஸோ இட்லி மாவு, அப்புறம் வெண்டைக்காய், வெங்காயம், சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சம் ஆயில், என்ன ஆயில்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு, அவ்வளோதான். இப்போல்லாம் இட்லி தோசை மாவுலாம் ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கிது. ஆனால் அது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். ஏன்னா அதில் பாசிப்பருப்பும் இல்லை, அதில் அரிசி ஜாஸ்தி. ஓகே, சமைக்க தொடங்கிடலாம். வெண்டைக்காயும் அனியனையும் சின்னதாக கட் பண்ணிடலாம். வெண்டைக்காய் எடுத்து முதல்ல நீல வாக்கில் நிறைய ஒரு 5-6 தடவை நல்லா நீளமாக அப்படி கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் குறுக்க அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணால் நல்ல பொடிசாக கட் பண்ணிடலாம் ஈஸியாக. வெண்டைக்காயும் வெங்காயத்தையும் நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணிட்டோம். கொஞ்சம் உப்பு போடலாம், மிளகாத்தூள். கையில் நல்லா மிக்ஸ் பண்ண, நல்லா பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இப்போ நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் கொஞ்சம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். அடுத்து தோசை சுடலாம். தோசைக்கல் இல்லைன்னா நான்ஸ்டிக் பேனை அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கட்டி நல்லா காஞ்ச உடனே 1 கரண்டி மாவில் தோசை ஊற்றிடுங்க. நல்லா சின்னதாக ஊற்றுங்க. நல்ல அது ஊத்தப்பம் திக்னஸுக்கு இருக்கட்டும். மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் இந்த தோசை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஹீட்டை லோ பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 1/2 நிமிஷம் வேகட்டும். அந்த மேலே கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த வெஜிடபிள் மசாலாவை மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். அந்த மேலே தோசையோடைய மேல் பாகம் ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயை அந்த வெஜிடபிள் மேலே நல்லா ஊற்றுங்க. அப்புறம் மூடியை போட்டு இன்னும் ஒரு 1/2 நிமிஷம் வேக வைக்கலாம். அப்போ மேலே கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தோசையை திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் லேசாக அமுக்கி விடுங்க, மெதுவாக ஜென்டலாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அந்த சைடில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை இந்த சைடில் ஊற்றிடுங்க. அப்போ அடியில் அடி பிடிக்காமல் இருக்கும். அண்ட் தென் மூடியை போட்டுருங்க. திரும்ப மூடியை போட்டு 1 நிமிஷம் இல்லைன்னா உங்கள் அடுப்பு சூட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். லோ ஹீட்டில் வேக வைங்க, இல்லை அடியில் ரொம்ப கரைஞ்சிரும். லோ ஹீட்டில் வச்சு அந்த அடியில் வெண்டைக்காய் அழகாக வெந்துடும். அவ்வளோதான். எடுத்து தட்டில் போட்டுருங்க.
அவ்வளோதான். ருசியான காரமான வெண்டைக்காய் தோசை ரெடி. வெண்டைக்காய் ஊத்தப்பம் ரெடி. நீங்கள் இதை வீட்டில் பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுங்க. வெண்டைக்காய்க்கு பதிலாக உங்கள் பிள்ளைகளுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிளையும் யூஸ் பண்ணி இது மாதிரி தோசை பண்ணலாம். முள்ளங்கி, முட்டைகோஸ், காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட ரொம்ப சத்தான வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் இதே மாதிரி தோசை பண்ணலாம். இந்த தோசை கொஞ்சம் மைல்டு தோசை, காரம் சாப்பிட முடியாதவங்களுக்காக கொஞ்சம் காரத்தை குறைச்சி போட்டேன். அப்படி இன்னொரு தோசையில் நான் என்ன பண்ணேன், எடுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் இட்லி பொடியை கொஞ்சம் தூவி எடுத்தேன். அந்த தோசையும் ரொம்ப ருசியாக இருந்துச்சு. இது வெண்டைக்காய் தோசை வித் இட்லி பொடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த தோசையை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் இந்த காமெண்ட் செக்ஷனில் உங்கள் காமெண்ட்டை போடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்ப இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திப்பேன். அது வரைக்கும் பி சேஃப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.